அருள் தந்தை அவர்களே, நாம் செய்கிற அகத்தவத்தினால் பிறவித் தொடர், அதாவது குழந்தை பேறு இல்லாமல் போய்விடுகிறது என்று சிலரும் வேறு அமைப்புகளை சார்ந்தவர்களும் சொல்லி பயமுறுத்துகிறார்கள். இது உண்மைதானா? அதாவது ஜீவகாந்த சுழற்சி மேல் நோக்கி இருப்பதால் இது ஏற்படுமா? இது எப்போதுமே சிலர் யார் பேர்ல எந்த இயக்கத்து பேர்ல குறை சொல்லலாம் என்றது எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவர்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு இது. ஆனா இது எத்தனை பேர் இப்போ செய்துட்டு இருக்காங்க. அதை செய்யறதுனால குழந்தை பேர் இல்லாத போனவங்க எத்தனை பேருன்னு பாருங்க. இத தவத்திலே இல்லாதவங்களுக்கு எவ்வளவு பேர் குழந்தை இல்லாத இருக்காங்க, அதையும் பாருங்க. அதனால இதுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. வினைப்பயன் அதிகமா இருக்கிற வரைக்கும் குழந்தை பேர் உண்டாயிதான் இருக்கும். சிலருக்கு வினைப்பயன் முடிந்து போனால் அந்த பிறவி தொடர் அருந்து போகும். வினைப்பயனே ஒரு தேகம் கண்டாய், ஆகையினால அவர்களுக்கு குழந்தை பிறக்காது. அந்த மாதிரி இருக்கிறது தெரிஞ்சு அதை அனுபவிக்க தெரியாததுனால அப்ப இறைநிலையோட இருந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கக்கூடிய பதிவுகளை கூட போக்கிக் கொண்டு பிறர் நலத்துக்காக வாழ்ந்தா அதோட பிறவி இல்லை. பிறவி 2 தொடர் இருக்குது. விந்து தாபத்தின் மூலமாக குழந்தையாக வர்றது ஒரு பிறவி தொடர். இறந்த பிறகு கூட தன்னுடைய ஆசையோ மற்ற பதிவுகளோ கருவமைப்புல கருத்தொடர்ல இருக்கிற போது அது வெளியேறி அப்படியே அந்த ஆன்மாவில் இருக்கும். அது தனக்கு ஒத்த வாழும் மனிதர்களோட சேர்ந்து கொண்டு அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் கழித்து விட்டு போகும். அது வரையில அங்கு அந்த உடலால ஏற்படக்கூடிய இன்பமோ துன்பமோ அனுபவிச்சுதான் ஆகணும். அதுவும் இல்லாத இருக்கணும்னு சொன்னா இன்ப துன்ப சூழலை தாண்டி தன் மனதை அதாவது புனிதமான நிலையில கொண்டு வந்து செயலாற்றல், தர்மத்தை ஒட்டிய செயலாற்றல் இருந்து கொண்டு அவ்வளவு தூய்மையாக இருப்பவனையானால் கருமைய தூய்மையை ஏற்படுத்தி கொண்டா பிறகு உயிர் விட்ட பிறகு கூட அது எந்த வகையிலையும் இன்னொரு உடல்ல சேர்ந்து துன்பம் அனுபவிக்க வேண்டியதில்லை. இல்ல உயர்ந்த நிலையில தவம் செய்து கொண்டிருக்காங்க, அதுல முடிக்கல, அல்லது இது உலகத்துக்கு ஏதோ ஒரு பெரிய நன்மை செய்ய வேண்டிய எண்ணம் மாத்திரம் ஒண்ணு இருக்குன்னா அதற்காக மாத்திரம் அதுக்கு உரியவர்களோட போய் சேர்ந்து அதை முடிக்குமே தவிர வேற ஒரு கெடுதல் வராது. ஆனா பிறவி ஒரு குழந்தை இல்லைன்னா வருத்தப்படுறாங்க பாருங்க. அதுக்கு நாம் பதில் சொல்லவே முடியாது. அது பழக்கம் தானே தவிர வேற ஒண்ணும் இல்லை. அதை விட சொர்க்கமான, அதாவது இன்பமான வாழ்க்கையே இல்லை. இத குறை என்ன குறைன்னா, நான் இவ்வளவு சம்பாதிச்சு வச்சுக்கிறேன், அது யாருக்கிட்ட கொடுத்துட்டு போறது. 2வது, இந்த முன்ன இந்த புரோகிதர்களை நம்ம ஏமாத்தி வச்சிருக்காங்க பாருங்க. நீ குழந்தை இல்லைன்னா சொர்க்கத்துக்கு போக முடியாது. இவன் தான் தடி போல அவன் தூக்கிட்டு போவானாங்க. இந்த சொர்க்க நரகம் இருக்கிற வரைக்கும் மனிதன் உருப்பட மாட்டான். மனம் உயர்வுக்கு இடமே இல்லை. இந்த 2 எம்பாசியும் மூடணும். நாம